இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற தலைப்பில் தியானிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who wait upon the Lord. தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய நடத்துதலுக்காக. அப்பா என்னை நடத்தணும், நான் காத்திருக்கிறேன். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோமோ நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவான். கர்த்தருக்காய் காத்திருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இப்போ பிரயாசத்தோடு கடந்து வந்து தேவனுடைய ஆலயத்தில் காத்திருக்கிறோம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். அவருக்கு காத்திருக்கிற நாமல் பாக்கியவான்கள். இன்னைக்கு நிறைய இடத்துல கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஆகட்டும், இல்லை நமக்கு வர்ற ஒரு வேலையாகட்டும், ஏதோ ஒரு காரியமாகட்டும், சில வேலைகள் நம்ம காத்திருக்கிறதுல சந்தோஷப்படுறோம். பேர் அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்ளை பண்ணிட்டோம். எவ்வளோ மாதம் ஆச்சு? 8 மாதம் ஆச்சு, இன்னும் ரிப்ளை வரல. ஆகட்டும், மெதுவாக வரட்டும். சில காரியங்கள் டிலே ஆகுதுங்கிற பொழுது காத்திருக்கிறோம், பொறுமையாக காத்திருக்கிறோம். ஆனால் அதே வேளையில் தேவனுடைய வாக்குத்தத்தம் கடந்து வந்த உடனே சில வேளைகளில் உடனே அது நடக்கணும், உடனே அது மாறல, சங்கடப்படக்கூடாது. சில வாக்குத்தத்தங்கள், சில காரியங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் மேலானபடி செய்வார். இன்றைக்கும் ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனத்தை இந்த செய்திக்கு ஆதாரமாய் வாசிக்கலாம். Book of Isaiah chapter 30 verse 18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். Yet the Lord longs to be gracious to you, therefore he will rise up to show you compassion, for the Lord is a God of justice. Blessed are all who wait for him. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஏசாயா 30வது அதிகாரத்தில் அந்த ஜனங்கள், அந்த நாட்கள் இருந்த ஜனங்கள் ஆண்டவருடைய பலத்தை நம்பாதபடி வேறு இடத்துல கடந்து போறாங்க. இன்னைக்கு நாம ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்வார், எனக்கு இந்த பலத்தை செய்வார்னு சொல்லாம வேறு ஏதோ ஒரு இடத்துல நம்ம நம்பி இருந்தோம்னா வாக்குத்தத்தம் நிறைவேறாது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும், கர்த்தருடைய வாழ்க்கையில மகிமைப்படணும், முழுக்க முழுக்க ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கணும். ஏசாயா 30வது அதிகாரம் 2வது வசனத்தில், என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலை ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிற முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வாக்கை கேளாமல், ஏன் பலத்தை பார்க்காம, உங்களை அழைச்சதுன்னா உங்களை ஆசீர்வதிக்கிற சகல வல்லமையும் என் கரத்தில் இருக்குது. என்னுடைய வார்த்தையை கேட்காம, ஏன் பலத்தை நம்பாம, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலை ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களாகிய முரட்டாட்டமான புத்திரருக்கு ஐயோ. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எங்கே முரட்டாட்டம் இருக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சபடி நான் போயிட்டுருக்கிறேன். நிறைய நேரம் நான் பார்க்குறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மேன்மை எங்கே வரல அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சபடி நான் போய்கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய கரை என்ன நடத்தணும், முரட்டாட்டம் உள்ளது. எந்த இடத்துல எனக்கு தெரியும், என் பலத்துக்கு தெரியும், நான் நடந்துருவேன்னு சொல்கிறனோ அந்த இடத்துல ஜெயம் வருவது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். ஜெயம் வரவே வராது, ரொம்ப கடினம். நம்ம என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை, என் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமா? அதே அதிகாரம் ஏசாயா 30வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும். இன்னைக்கு எது என் பலனா இருக்குது? வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த்? இன்னைக்கு நிறைய இடங்களில் ப்ரொஃபைல் பண்ணுறாங்க, நம்முடைய கேரக்டரை ப்ரொஃபைல் பண்ணுறாங்க, நம்ம ஸ்ட்ரென்த் வீக்னஸை ப்ரொஃபைல் பண்ணுறாங்க. அதை பண்ணி இதில் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, இந்த காரியத்தை நல்லா செய்யலாம், இந்த காரியத்தில் நீங்கள் மேன்மையாக வருவீங்க. அது கார்ப்பரேட்டில் இல்லை மற்ற இடங்கள் இருக்கிற ஒரு வகையான ப்ரொஃபைலிங். ஆண்டவர் நம்மளை தம்முடைய உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க. ஹல்லேலூயா. உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறார். ஏன் நான் தோற்று போகிறேன்னா முரட்டாட்டம். இன்னைக்கு எந்த இடத்துல நான் தோற்று போகிறேன், எந்த இடத்துல நான் மேலே போக முடியல, ஏதோ இடத்துல ஆண்டருடைய பலத்தை சாராம, ஆண்டருடைய வார்த்தையை கேளாம நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், yet the Lord longs to be gracious to you, he will rise up to show you compassion.
இன்னைக்கு தயவு செய்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன். தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன், அப்பாவை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் வரல அப்படின்னா உங்களை வசனத்துக்கு நேராக சோதித்து பாருங்க. We have to test ourselves according to the verse. தேவனுடைய ஆலயத்துக்கு வர்ற ஆசீர்வாதம் கடந்து வரல, அனலைஸ் பண்ணி பார்க்கணும் எங்க இருக்கிறேன். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறாங்கன்னு வார்த்தை சொல்லுது. புது பலன் ஆண்டு கொடுக்கிறாரு. ஏசாயா 40:31 வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். But those who trust in the Lord will find new strength. They will soar high on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not faint. இன்னைக்கு புது பலத்தை கொடுக்க ஆண்டவர் தயாரா இருக்கிறாருங்க. தயவு செய்து நான் ஜெயிக்கணும் பாஸ்டர், நான் இந்த காரியத்தில் ஜெயம் எடுக்கணும், ஆண்டவர் கொடுக்கிறார். He is ready. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். வலது கரத்தை வச்சு சொல்லுங்க, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆண்டருக்கு காத்திருப்பேன், புது பலத்தால் ஆண்டனை நிரப்புவார். But those who trust in the Lord will find new strength. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இல்லாட்டி யாராவது பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, புது பலத்தால் ஆண்டர். நியூ ஸ்ட்ரென்த். You will receive a new strength. You will receive a new strength. ஆமா, நமக்கு புது பலன் வேணும். ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்கிறேன். கடந்த நாள் அருமையான ஒரு ஊழியக்காரர் சொன்னார், திரும்ப திரும்ப முயற்சிக்கிறீங்க, சேம் மெத்தட், அற்புதம் நடக்கல, காரியம் வரல. Go to the feet of the Lord. ஆண்டவரே நான் என்ன செய்ய, எப்படி மாற்ற? ஒரு கணக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பார்க்குறோம், அது சொல்யூஷன் வரவே இல்லை. நம்ம என்ன செய்வோம்? டீச்சர்கிட்ட போய் மெத்தடை மாற்றவா, என்ன மெத்தட்னு கேட்போம். அதே மெத்தடில் பண்ணிகிட்டே இருந்தால் we will lose time. ஆண்டவரே உங்கள் புது பலத்தால் நிரப்புங்க. அதற்கு என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். இந்த காலை வேளையில் உங்களோட ஒரு காரியத்தை சொல்கிறேன், நான் ஜெயம் எடுக்கணும் பாஸ்டர், நான் எல்லாவற்றிலையும் மேன்மையாக வரணும். கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் பாதத்தில் காத்திருக்கும்படியாக என்னை ஒப்புக் கொடுப்பேன். இந்த சபை, தேவனுடைய புதிய ஏற்பாட்டு சபை துவக்கப்படுகிற பொழுது ஆண்டவர் பரலோகம் போக போகிறார். தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றார். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 4 and 5, அப்போஸ்தலர் 1:4-5. அன்றியும் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜனத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தால் நீங்கள் சில நாளுக்குள்ள பரிசுத்த ஆவியை ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேட்ட கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். Do not leave Jerusalem but wait for the gift my father promised. காத்திருங்க. அவங்களுக்கு ஊழியத்தை கற்றுக் கொடுத்தாச்சு, எப்படி டெலிவரன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு, எப்படி காரியம் நடத்த எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் அந்த புது பலன் வரணும், அந்த புது இணையின் அபிஷேகம் வரணும். அது வந்தால் தான் ஆண்டவருடைய அந்த டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் ஆகும், அவருடைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும். அந்த புது பலனால் நிரப்பப்படணும். அந்த 120 பேர் என்ன செய்தாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மேலறை வீட்டில் போய் காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார். எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர்களை முன்குறித்தாரோ அந்த காரியம் நடந்தது. இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் முன்குறித்த காரியம் மேல நடக்கல, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறல. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அவங்க 10 நாள் காத்திருந்தாங்க. யாக்கோப்பு ஒரு இரவு காத்திருந்தார். நெகேமியா பல நாட்கள் உபவாசித்து காத்திருந்தார். எஸ்தரும் மொர்தெகாயும் 3 நாள் காத்திருந்தாங்க. இன்னைக்கு காத்திருப்பு நம்ம வாழ்க்கையில் எங்க இருக்குது? ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு முதல் முறையாய் தேவனுடைய அந்த சோதனையின் பாதனையில் கடந்து போகிற பொழுது மிகுந்த நெருக்கம். ஆண்டவருடைய வாக்கை பெற்று நீ போ, நான் சொல்கிறேன் நீ போன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாரு. வந்தேன் இந்த தேசத்துக்கு, முதல் முறை திரும்பி போனேன். கடந்து போன மிகுந்த நெருக்கங்கள் போராட்டங்கள் மத்தியில் தயவு செய்து நீங்கள் கண்ணீரோடு என்னால் முடியல ஆண்டவரேன்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா நீங்கள் அழுத்தப்பட்டுருவீங்க. எனக்கு ஒரு புது பலன் வேணும் ஆண்டவர். I need the new strength. But those who trust in the Lord will find the new strength. புது பலன், புது இணையின் அபிஷேகம். நம்ம நல்லா வருகிற பொழுது கைத்தட்ட அநேகர் இருப்பாங்க. ஆனால் கண்ணீரின் பாதையில் போகிற பொழுது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல எங்கே போய் சொன்னால் நம்மக்கிட்ட ஒரு $100 கேட்டுருவாங்களோ, இல்லை எங்கே போய் பலப்படுத்தினா காரியம் கேட்டுருவாங்களோன்னு எல்லாம் விலகி போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவ சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டு 10 மாதம் தான் ஆகிறது. தேவ சமூகத்தில் 3 நாள் உபவாசம் இருந்து
அந்த 3 நாள் உபவாசம் முடிந்து 2 வாரம் கழித்து ஒரு பெரிய கதவு திறக்கப்பட்டது. அப்பதான் அந்த புது பலனை தெரிந்து கொண்டேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. வேர் இஸ் த நியூ ஸ்ட்ரென்த்? இன்னைக்கு அந்த புது பலன் எங்க கிடைக்கும்? பாஸ்டர், கார்டியன்ல கிடைக்குமா? டானிக், புது பலன் டானிக் கிடைக்குமா? இங்கே கிடைக்குமா? தேவனுடைய வசனத்துல காத்திருக்கிற பொழுது அந்த புது பலன் கிடைக்கும். அந்த புது பலன் ஆண்டு கொடுத்தனால தான் தெரிந்து கொண்டேன், கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது கர்த்தர் பலன் அடைய செய்வார். இன்னைக்கு எந்த வகையிலையும் சோர்ந்து போயிடாதீங்க. மேலே எவ்வளவு கடை நிலைக்கு தள்ளப்பட்டாலோ ஒடுக்கப்பட்டாலோ, ஊழியத்தின் பாதையில் பெரிய சோதனை வருகிற பொழுது என்ன ஒரு தைரியம் தெரியுங்களா நடத்தினது? அழைச்சவர் அந்த நாளில் புது பலனை கொடுத்தார். அந்த பலனை பிரசங்கிக்கும்படியா என்னை அழைத்து இருக்கிறார். கைவிட்டுருவார், விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஆண்டவரே உங்க கிருபையில ரெகோபோத் ஊழியத்தில் நான் வச்சிருக்கிறீங்க, நான் கட்டப்படுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த புது பலன் உங்களை நிரப்போ. இந்த ஊழியத்துக்கு வருகிற ஒவ்வொருவரும் நீங்க இருக்கிற இடத்துல பழுகி பெருகும்படியா நிலைநாட்டும்படியா ஆண்டவர் செய்வார். ஆமேன். அந்த பலன், அந்த கிருபை உங்களை நிரப்போ. ஆவியானவர் அந்த கிருபையை கொடுத்து அந்த புதிய சீஷர்கள் ஜெபிக்கிற பொழுது ஆசீர்வதித்தார். அந்த 120 பேர் கூடியிருந்த இடத்துல மகிமையான காரியங்கள் நடந்தது. அதற்கு பிறகு கொர்நேலியு என்கிற ஒரு இராணுவ தளபதி இருந்தார், 100க்கு அதிபதி. அவர் காத்திருக்கிறார் தேவ சமூகத்தில். பாருங்க, யாரெல்லாம் காத்திருக்காங்களோ அவங்கள ஆண்டருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆண்டர் உங்கள் மேலே ரொம்ப நோக்கமாக இருக்கணும். ஏசப்பா என்னோட க்ளோஸாக இருக்கணும். இன்னைக்கு ஹஸ்பண்ட் க்ளோஸாக இருக்கணும், ஒய்ஃப் க்ளோஸாக இருக்கணும், பிள்ளை க்ளோஸாக இருக்கணும், அதெல்லாம் செகண்ட்ரிங்க. முதலாவது நீங்கள் சொல்லணும், டேடி நான் உங்கள் கூட க்ளோஸாக இருக்கணும். அந்த கொர்நேலியு ஆண்டரை பற்றி தெரியல. அவன் யூத வம்சத்தில் வந்தவன் அல்ல, ஆனால் அவன் ஆண்டர் மேல் அவ்வளவு நேசம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனம், புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 2, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் ஆண்டரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆண்டர் சும்மா இருப்பாரா? நீங்கள் எப்பவும் ஆண்டரோடு பேச ஆரம்பிச்சிட்டீங்க, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுறக்கே நேரம் இல்லை பாஸ்டர், ரொம்ப டைட் ஷெடியூலில் போயிட்டுருக்கிறேன். நீங்கள் ட்ராவலில் போகிற பொழுது, ஏதாவது உங்களுக்கு நேரம் இருக்கிற பொழுது, ஆண்டவரே உங்கள் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க எனக்கு ஆசை, எனக்கு அப்படி ஒரு கிருபையை கொடுங்கன்னா உங்களுக்கு உடனே என்ன ஆகுன்னா ஜெபிக்க ஒரு வாசல் திறக்கப்படும். கொடுக்கப்படுகிற அந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டரை தேட ஆரம்பிச்சின்னு வச்சுங்களேன், ஆண்டர் இன்னும் உங்ககிட்ட நெருங்குவார். அதான் அந்த முதல் டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒருவேளை உங்களுடைய வேலை காரியோ குடும்ப காரியம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது, கொஞ்ச நேரம் ஏதாவது கிடைக்கிற கொஞ்சம் கேப்பில் உங்களுக்கு பிரேக் டைம் 30 minutes கிடைக்குது, அதில் ஒரு 5 minutes ஆண்டரோடு அனுப்பா உங்களோட பேசுகிறேன்னு பேசி பாருங்கள். இந்த புது பலன் உங்களை நிரப்பு. ஹல்லேலூயா. அந்த நியூ ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு வேணுங்க. சொல்லுங்கள், அந்த நியூ ஸ்ட்ரென்த் என்னை நிரப்பி கொண்டு இருக்கிற ஸ்தோத்திரம். அந்த புது பலன் இன்னும் என்னை நிரப்பும். அந்த புது பலனுடைய ரகசியத்தை தெரிஞ்சவங்க அதை இன்னும் பிடிச்சிக்குவாங்க. அப்போ அந்த கொர்நேலியுவிடத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் பேதுரு வர சொல்லு. ஒரு அடையாளத்தை கொடுத்து பேதுரு அழைக்கிறார். பேதுரு கடந்து வருகிறார். கொர்நேலியு வீட்டில் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அப்போ பேதுரு வருகிற பொழுது அப்போஸ்தலர் 10:33, புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 10:33, அந்தபடியே நான் உடனே உம்மிடத்துக்கு வர ஆள் அனுப்பினேன். இந்த கொர்நேலியு சொல்றது, என்னோட தேவதூதர்கள் சொன்னாங்க, உம்மிடத்துக்கு ஆள் அனுப்பினேன், நீ வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளைப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். பாருங்க, காத்திருக்கிறாங்க. ஆண்டு சொன்னாரு, அட்ரஸ் கொடுத்து போய் பேதுருவை கூப்பிட்டு வர சொல்லு அப்படின்னாரு. ஆள் அனுப்பிச்சிட்டார். அவர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இன்னைக்கெல்லாம் சர்ச்சை வர சொல்லாமா அப்படின்னெல்லாம் கேட்கல. நாங்கள் எல்லோரும், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளைப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். காத்திருக்கிறாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்க. ஆண்டு என்ன சொல்ல போறார், பேதுருவை கொண்டு எனக்கு என்ன சொல்ல போறார், காத்திருக்கிறாங்க. யாரெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருக்காங்களோ, இஃப் யூ ஆர் தேர் வித் an expectation, really God will give you the new strength. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, இது நீங்க எதிர்பார்த்து வந்தீங்களோ எதிர்பார்க்காம வந்தீங்களோ, ஒரு புதிய பலன் இன்றைக்கு உங்களை நிரப்பி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எங்கிருந்து நீ கேட்டுக்கொண்டாலும் புது பலன் உங்களை நிரப்புகிறது. நியூ ஸ்ட்ரென்த் இஸ் டச்சிங் யூ, இஸ் ஃபில்லிங் யூ. ஒரே காரியம், நீங்க அதை தக்க வைத்துக் கொள்ளணும். அந்த புது பலனை தக்க வைத்துக் கொள்ளணும். அப்போ அவங்க காத்திருக்கிறாங்க, நீங்க வந்தது நல்லதுன்னு. அப்போ பேதுரு போய் என்ன சொல்லுகிறார், அவங்க இடத்துல போய் பேசுகிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் verse 43 and 44, 43, 44 வாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்க எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசி அவரை குறித்து சாட்சி கொடுக்கும் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில்
வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். ஜஸ்ட் அவர் வந்து ஆண்டரை குறித்து சொல்லி சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலையும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். பாருங்க, அந்த புது பலனை கொடுக்கும்படியா 120 பேர் 10 நாள் காத்திருந்தாங்க. 10 நாள் காத்திருந்தாங்க. 10 நாளுக்கு அப்புறம் தான் பரிசுத்தாவியார் கடந்து வந்தார். ஆனால் அவர்கள் ஒரு நாள் வந்து காத்திருந்து பேதுரு என்ன இதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்னைக்கு வந்தவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாங்க, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அந்த கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. அவர்கள் பாக்கியவானாய் மாறினாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குறீங்க. எந்த இடத்துலையும் நம்ம குறைஞ்சு போகக்கூடாது, எந்த இடத்துலையும் தாழ்ந்து போகக்கூடாது, எந்த இடத்துலையும் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. கர்த்தர் என்னை எல்லா வகையில் உயர்த்தணும். நான் தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். சொல்லுங்களேன், நான் தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். பேதுரு திரும்ப எருசலேமுக்கு போகிறார். அப்போ கேட்குறாங்க, நீ என்னப்பா யூதர்கள் இல்லாத இடத்துக்கு போயிட்டு வந்து புறஜாதிகள் மத்தியில் போயிட்டு வந்துட்டீன்னு. அவர் எல்லா காரியங்களும் விளக்கமாக சொன்ன பிறகு அப்போஸ்தலர் 11:15 சொல்லுகிறார், நான் பேச தொடங்கின பொழுது பரிசுத்தாவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கின. ஒரு ஆச்சரியம் பாருங்க, ஆதியில நம்மேல் இறங்கினது போல. பேதுரு சொல்றார், நம்ம 120 பேர் மேலறை வீட்டில் கூட்டி இருந்தோம், ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவர் மேல் இறங்கினார். ஏன் தெரியுங்களா? ஏசாயா 30:18 படி உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இன்னைக்கு உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு அற்புதம் வேணுமோ, எந்த இடத்துல ஒரு மாற்றம் வேணுமோ, எந்த இடத்துல ஒரு விடுதலை வேணுமோ, ஆண்டவர் அதை கொடுக்க ரெடியாக இருக்காருங்க. ஆனால் நீங்கள் டைம் எடுத்து காத்திருக்கணும். ஒரு அற்புதம் நடக்கணும். நான் சொன்ன பாருங்க, ரட்சிக்கப்பட்டு முதல் வருஷத்தில் அவ்வளோ ஒன்றும் தெரியல. 3 நாள் உபவாசித்து ஜெபித்த பெரிய வாசலை திறந்தார். அப்பொழுது இருந்து என்ன பாடு, என்ன உபத்திரவம், சிச்சுவேஷன் டஃப் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை இடத்துல சில போராட்டம் வரும் பாருங்க. 3 நாள் உபவாசம், தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். தேவனுடைய விடுதலை கடந்து வரும், அற்புதத்தின் வல்லமை கடந்து வரும். தேவன் ஒரு விடுதலையை கொடுப்பார். தேங்க்யூ லார்டு, உமக்கு நன்றி. அந்த விடுதலை கடந்து வரும் பாருங்க. அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருக்கிற அந்த அற்புதத்தின் வல்லமை அந்த இடத்துல தொட்டு பெரிய காரியங்களை செய்தது. அதே போல யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில ஒரு நேரம் வருகிறது, நான் தேவ சமூகத்தில் காத்திருக்க போறேன், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, ஆண்டவர் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அந்த அற்புதத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு சில இடத்துல சில காரியங்கள் ஒரு தடங்களை மாறி போகணும். ஐ ஹேவ் டு கிராஸ் சம்திங். இந்த சூழலை நான் கடக்கணும். நமக்கு இந்த அனுபவம் வேணுங்க. யாக்கோப்பு காத்திருந்தது போல நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய உங்க போக விடமாட்டாண்டவரை, அந்த அனுபவம் வேணும். நம்ம அங்கேயே தயங்கி நின்று விடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறணும்னா தேவ சமூகத்தில் அந்த க்ளோஸ்னஸ் நமக்கு வரணும். யாக்கோபுக்கு எப்படி வந்தது? ஆதியாகமம் 28வது அதிகாரம் வசனம் 11-15, ஜெனிசிஸ் 28:11-15, அதில் 11வது வசனம், ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். யாக்கோபுடைய நிலைமை பாருங்க, எல்லாரும் கைவிட்ட நிலைமை, சூழ்நிலை மாறு நிலைமை, வனாந்தரத்தின் பாதை, யாருமே இல்லை. இன்னைக்கு ஒரு வேளை வனாந்தரத்தின் பாதை பாஸ்டர், எங்க போறேன்னு தெரியல, எப்படி போறேன்னு தெரியல. தயவு செய்து ஆண்டுடைய புது பலன் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை எங்கிருந்து கேட்டாலும் சொல்றது, there is a new strength touching you. ஒரு புது பலன் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. யாக்கோப்புக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் வனாந்திரத்தின் பாதையில் அவருடைய வார்த்தை கடந்து வருது பாருங்க. 13வது வசனம், அதற்கு மேலாக கர்த்தர் நான் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் சந்ததிக்கு தரும் ஆண்டு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு ஒரு வேளை யாராவது நீங்க வனாந்திரத்தின் பாதையில் காரியங்கள் கைகூடுமா? எப்படி கைகூடும்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா சுத்தம் கொண்டிருக்கிறார். அந்த மகனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் யாக்கோப்போடு பேசி, ஒருவேளை யாக்கோப்புக்கு தாத்தாவோடு பேசுனது, தன்னுடைய அப்பாவோடு பேசுனது தெரியும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் he is having a personal intervention. ஒருவேளை இதுக்கு முன்பாக இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தும்படியான ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கும் தேவனும் சொல்றதுனால இதுதான் முதல் முறையாக அவர் சந்திப்பதாக நம்ம இருக்கலாம். அப்படி அவர் பேசும் பொழுது அவருக்கு தெரியுது, அப்ப நான் ஆண்டருக்காக காத்திருந்தா ஆண்டர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். இன்னைக்கு ஆண்டர் நம்ம ஒவ்வொருவரோடு ஏதோ ஒரு வகையில் இடைப்பட்டு அறிமுகமாகி நம்ம காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டார்.
வாக்கு கொடுத்துட்டார். என் பிதாவினிடத்தில் பெற்ற வாக்குத்தத்தை நிறைவேற்ற, அதான் ஆண்டு சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள் என்று ஆண்டு வாக்கு கொடுத்தார். நம்மளை வேர் பற்றி வைத்துக் கொண்டிருக்கார். ரெகோபோத்தில் கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தேசத்தில் பழுகி பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அதற்கு ரெகோபோத் என்று வாக்கு கொடுத்தார். 2வது ஆண்டின் முதல் மாதத்தில் அதனுடைய அடையாளங்களை ஆண்டு காண்பிக்கிறார். இந்த ஊழியத்தில் இருக்கிறீங்க, இந்த வாக்கு தத்தத்தின் இந்த ஜேர்னியில் இருக்கிறீங்க. நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீங்க என்னோட கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நான் எப்படி ஆண்டவரே உங்களை பிடிக்க? இன்னைக்கு நிறைய நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஜெபம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, காரியங்கள் இருக்குது, நம்ம செய்கிறோம். சில வேளைகள் ரொம்ப நெருக்கம் வருகிற பொழுது என்னால் முடியல ஆண்டவரேன்னு சொல்லிடும். அதான் நான் சொன்னேன், ரொம்ப டஃப் சுச்சுவேஷனால கொஞ்சம் நேரம் எடுத்து அன்றே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போயிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 16 hours கிளாக் பண்ணணும். நான் தூங்குறது மட்டும் வீட்டில் தான் தூங்குறது, மீதி எல்லா நேரமும் ஆஃபீஸில் வேலை, வீட்டில் வந்தால் வேலை. 16 hours. அந்த சூழ்நிலையில் ஜெபிக்க முடியலை, வேதம் வாசிக்க முடியல. அந்த நேரத்தில் கூட கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு அதிகாரத்தை வாசி, ஆண்டவரே உங்கள் ஊழியத்துக்காக கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த வேலையோ இந்த காரியங்களோ முக்கியம் கிடையாது, ஆனால் உங்களுடைய வேலையை செய்ய கிருபை கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் பண்ணுவேன். எப்பெல்லாம் பப்ளிக் ஹாலிடே வருதோ அப்பெல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர். அதை ஆண்டவர் பார்த்தார். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாகவே முழு நேர ஊழியத்துக்கு வரணும்னு காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இல்லை நான் சொல்லுகிற நேரத்தில் வருவேன். அதற்காக அந்த வாஞ்சி உங்களுக்கு இருதயத்தில் இருந்தால் போதும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாக்கோப்புக்கு ஒரு இடத்துல அப்படி ஒரு சூழ்நிலை வருது. 14 வருஷம் கழிச்சு கடந்து வருகிறார். தன்னுடைய சகோதரனை சந்திக்கணும். அவன் கொண்டு போடுவானான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீ போப்பா, உன் பிதாவினுடைய உங்கள் தகப்பனார் வீட்டுக்கு கடந்து போன சொல்லியிருக்கார். அந்த வாக்கை பெற்றுக்கொண்டு கடந்து வருகிறார். எல்லாரையும் கூட இருக்கிற மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் முன்னால் அனுப்பிச்சு நிறைய பொருட்களை ஏசாவுக்கு அனுப்பும்படி அனுப்புகிறார். அந்த பகுதியை வாசிக்கிற ஆதியாக 32 வசனம் 21-26. அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். 24வது வசனம். யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது புருஷன் பொழுது விடியுமலும் அவனோடு போராடி. 26. நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். பாருங்க, ஒரு புது பலன் வேணும். தன்னுடைய அண்ணனை சந்திக்கணும், ஏசாவை சந்திக்கணும். இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வேணும். He was very determined. He made a resolution. He decided. யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். குழந்தைகள் இருக்குது, மனைவி, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு குடும்பத்தை கொடுப்பது, வேலையை கொடுப்பது, ஆசீர்வதிப்பது, நம்ம எல்லா வகையிலும் ஆசீர்வாதமாக வைப்படுங்கிறதுக்காக. ஆனால் அந்த ஆசீர்வாதம் நம்மை தேவனிடத்தில் காத்திருப்பதிலிருந்து தடை பண்ணி விடக்கூடாது. அதில் we have to be very careful. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு இதாயிருச்சாண்டவர். அது யாக்கோப்பு எல்லாவற்றையும் தன்னுடைய காரியங்களை செய்துவிட்டு யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவன் காத்திருந்து சொன்னான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை போக விட மாட்டேன். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் இந்த 7வது மாதம் இல்லாட்டி 8வது மாதம் இந்த வருடத்தின் முடிவுக்குள்ள ஒரு முடிவு வந்தே ஆகணும். நீங்கள் டிசைட் பண்ணுங்க. 3 நாள் உங்கள் பாதத்தில் உபவாசத்தை முன்குறிக்கிற, 7 நாள் உங்கள் பாதத்தில் உபவாசத்தை முன்குறிக்கிற, கடந்த நாட்களெல்லாம் ஜெபித்த 21 நாள் உபவாசத்தை முன்குறிக்கிற. ஒருவேளை 3 நாளுக்கு மேலே நீங்கள் உபவாசத்தை முன்குறிச்சா அட்லீஸ்ட் எங்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லித்தரேன். சில பேர் கண்ணா பின்னான்னு உபவாசம் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு ஃபாஸ்டிங் ஹஸ் டு பி வெரி ரெகுலர், கரெக்டாக இருக்கணும். அந்த புட்டிங் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை விட மாட்டாண்டவரை. யாக்கோப்பினுடைய அனுபவம், யாக்கோப்பினுடைய காத்திருக்கிற அனுபவம். வந்து ஒரு இரவு காத்திருந்தான். அதற்கு பிறகு அவன் கடந்து போகிறான். ஏசா அவனை கட்டி தழுவுகிறான். இட் இஸ் நாட் நேச்சுரல். அவன் காத்திருப்பு, அவனுடைய கண்ணீர், அவனுடைய அர்ப்பணிப்பு அவனுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு மாறவே இல்லை பாஸ்டர். இது பல நாளாக மாறல, பல வருஷமாக மாறல. யாக்கோப்பை போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். நீங்க நகர முடியாது. நீங்க கேட்ட ஆண்டவர் நிற்பார்.
பர்திமேயு சொல்லுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவர் நின்னுட்டாரு. அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நின்னுட்டாரு. ஆண்டவர் நிற்க வைக்கணுங்க. நம்ம நம்ம ஜெபத்தில் நம்ம கேட்கறதுல. ஒரு முறை வேலை ஸ்தலத்தில் மிகுந்த நெருக்கத்தில் மிகுந்த போராட்டத்தில் போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னவார், உன்னுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு உனக்காய் தன்னுடைய விரல்களை அசைக்கிறார் என்று சொல்லி. அப்பொழுது ஒரு நம்பிக்கை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஒரு சில நாட்களில் புதிய வாசல் திறக்கப்பட்டது. ஒரு அளவுக்கு கொண்டு போவார்னு பார்த்தா அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போனார். ஜெபிங்க, காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெயிக்க முடியாத காரியம் எதுவுமே இல்லை. பாஸ்டர் இது வரவே இல்லையே, ஜெயிக்கவே முடியல, நான் சொன்ன பாருங்க. உங்களை வசனத்தோடு ஆராய்ந்து பாருங்க. எங்க தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிறேனா இல்லையா? அதான் நான் சொன்னேன். ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனால் அதே அதிகாரம் 2வது வசனத்தில், என்னுடைய வாக்கை கேளாமல் என்னுடைய வல்லமையை பாராம எகிப்தின் வல்லமையை பார்த்து போறீங்க. தயவு செய்து எந்த ஒரு காரியத்தில் ஆண்டுடைய வல்லமையை பாருங்க. ஆண்டவர் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் மகிமையை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். அடுத்தது தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த இடத்துல நீங்கள் தனியாக காமிக்கணும். ஆண்டவரை நீங்கள் பிரித்தெடுக்கணும். நீங்கள் என்னை கொண்டு என்ன சுத்தமாக இருக்கிறீங்களோ, ஒரு வேலை இடத்துல 3 வருஷமாக இதே நிலைமையில் இருக்கிறேன், 5 வருஷமாக இதே நிலைமையில் இருக்கிறேன், நீங்கள் என்னை உயர்த்தின ஆண்டவரை. இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் காரியங்களை செய்கிறீங்க, யூ வாண்ட் டு பி ஸ்பெஷல். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? நான் இருக்கிற இடத்துல நீ ஸ்பெஷலாக ஆண்டரை காமிக்கணும். யாருக்குமே இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கும். ஆண்டரை நீ தனியாக காமிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், உங்கள் சுத்தத்தின்படி என்னை பிரித்தெடுத்து ஸ்பெஷலாக கொண்டு வாங்க ஆண்டவரை, விசேஷமாக நடத்துங்க ஆண்டவரை. ரொம்ப சாதாரணமாய் பவுலும் அநேக ஊழியர்களும் அப்போ தேவ திருச்சபையில், அந்தியோகியா திருச்சபையில் காத்திருக்கிறாங்க. புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verse 1-3. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் முதல் 3 வசனம். அந்தியோகியா பட்டணத்துள்ள சபையிலே பர்னபாவும் நீகீர் எனப்பட்ட சிமியோனும் சீரணை ஊரனாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுருடன் வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளும் போதருமாய் இருந்தார்கள். பாருங்க, 10-11. சொல்லுங்க எப்படி? 10-11 ஒரு கூட்டத்தோட பவுலும் பர்னபாவும் இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் உங்க அபிஷேகம் விசேஷமானது, உங்க கிருபை விசேஷமானது. நீங்க என்ன பிரித்தெடுக்கணும் ஆண்டவரை. யூ ஹேவ் டு மேக் மீ ஸ்பெஷல். எனக்குள்ளேருந்து நீங்க வெளிப்படணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவ சமூகத்தில் காத்திருந்தா ஆண்டவர் பிரித்தெடுப்பார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அந்தியோகியா பட்டணத்தில் பர்னபாவும் நீகீர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனை ஊராகி லூகியும் காற்பங்கு ஏரோதும் கூட வளர்க்கப்பட்ட மன்னாயினும் பல பேரை சொல்லி அவர்களோடு கூட இருந்தார்கள். 2வது வசனம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார். திட்டமும் தெளிவுமாய் ஆவியானவர் சொல்லுகிறார், take them, separate them for the ministry what I have called them. நான் அழைக்கப்பட்ட ஊழியத்தை அவங்களை பிரித்தெடுங்க. இந்த பிரித்தெடுதல் எப்படி கடந்து வருதுன்னா, 100% சரண்டர். உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற என்ன, அதுதான் பவுல் சவுலை ஆண்டவர் சந்தித்த பொழுது சவுல் சொன்ன காரியம், நீர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர், என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற திருச்சபையில் இருக்கலாம், லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒரு சிலர் ஏதோ ஒரு காரியத்தை பிடித்து கொண்டு நான் இதை சாதிச்சே ஆகணும், இதை பண்ணி ஆகணும்னு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்து வேற வகையில் பயன்படுத்த, வித்தியாசமாக நடத்த சுத்தமாக இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை 3 ஆண்டுகளாய் நான் இப்படி தான் இருப்பேன், இதில் தான் வருவேன், இப்படி தான் வருவேன்னு பிடித்து கொண்டு இருக்கிறீங்க. தேவ சமூகத்தில் லகுவா அவருடைய பலிபீடத்தில் வச்சிருங்க. அவர் பலிபீடத்தில் வச்சிருங்க. இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் பண்ணுவேன். அவர் பிரித்து எடுக்க முடியாது. சவுல் என்ன செய்கிறார்? முழுக்க முழுக்க உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது, நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள். யாரெல்லாம் இப்படி ஆசைப்படுறீங்களோ, அன்றே நான் 10-11 எங்கேயோ இருக்க விரும்பல, என் மேலே கொடுத்து நீங்கள் அபிஷேகம், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அபிஷேகத்திருக்கிறீங்க. யாரெல்லாம் அந்த அபிஷேகத்தின் மேலே கண்ணும் கருத்துமா இருக்காங்களோ, கூட்டத்தோடு அப்படியே போக மாட்டாங்க, கூட்டத்தோட போக மாட்டாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய இடத்துல அப்படியே கும்பலா ஏதோ போற இல்லை. உங்க அபிஷேகம் விசேஷமானது. உங்க அபிஷேகம் எங்க ஆண்டவர் நடத்துகிறாரோ, இந்த அபிஷேகத்தில் எப்படி போக சொல்லுகிறாரோ, உங்க அபிஷேகம் எங்க பற்றி எரிகிறதோ, உங்க அபிஷேகத்தின் மேல இருக்கிற அந்த அழைப்பை உங்களை பலப்படுத்துகிற அந்த அக்கினி எங்க இருக்குதோ அங்கதான் நீங்க இருக்கணும்.
அப்பொழுதுதான் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படும். ஏன் ஒரு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரகாசிக்கிற அந்த அனுபவம் இல்லை? ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்கள் நடக்கல? அவங்க அபிஷேகத்தில் எந்த இடத்துல அவங்க அபிஷேகம் தங்கி இருக்கணுமோ அந்த இடத்துல இல்லாம ஏதோ கூட்டத்தோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பிரித்தெடுக்கணும். ஆண்டவரே நீங்க பிரித்தெடுக்கணும். அப்போ உங்களுக்கே தெரியணும், அந்த அபிஷேகத்தின் வல்லமையில் ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற என்னை பிரித்தெடுத்து உங்கள் சித்தத்தை செய்ய பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தரும் ரெகபோத்தில் கால் வைக்கிற, அதுதான் நம்ம ஊழியத்தினுடைய மிஷனாகவே வைத்திருக்கிறோம். Everyone who step into Rehoboth, they have to experience the uncompelling love and then they have to become the disciple. அந்த நெருக்கி ஏவுகிற அன்பு ஒவ்வொரு தேவ பிள்ளையை தொடணும். இங்கே வந்து அந்த மாற்றம் நடக்கணும். நாட்கள் வரும், கேட்பாங்க நீங்கள் ரெகபோத்திலே இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் அப்படி காரியங்கள் வரும். அந்த அபிஷேகம் ஊற்றப்படணுங்க, பிரித்தெடுக்கப்படணுங்க. ரெகபோத் அப்படித்தான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற விசேஷித்த ஊழியமாக இருக்கணும்னு வாஞ்சித்து ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அதற்காக உழைக்கிறீங்க. அதே போல் நீங்களும் வேலை செய்கிற இடத்துல பிரித்தெடுக்கப்படும். அதுக்கு என்ன செய்யணும்னா காத்திருக்கணும். காத்திருந்தா தான் அந்த செப்பரேஷன் வரும். என்ன நான் இருக்கிற வேலை இடத்துல என்னை கொண்டு என்ன செய்யணும் இருக்கிறீங்க ஆண்டவரை? நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், கம்பெனியில் இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தனியாக பார்க்கணும். ஹல்லேலூயா. உங்களை தனியாக பார்க்கணும். எப்படி பார்க்கணுன்னா, நிறைய அந்த அப்ரைஸில் நிறைய வருது, இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் ரொம்ப எக்ஸலண்ட் அப்படி இருக்குது. இங்கே இருக்கிற ரெகபோத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வேலையில் எக்ஸலண்ட்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது. அந்த விசேஷம் நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை சொல்லணும். நாளையிலேருந்து வேலைக்கு போகும்போது அந்த விசேஷத்தை தேவ ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரை. அந்த விசேஷ தேவ ஆவியினால் நிரப்புங்க. எனக்குள்ளே நீங்கள் இருக்கிறத மற்ற கண்கள் பார்க்கட்டும் ஆண்டவரை. மற்ற கண்கள் பார்க்கட்டும். அவங்களை என்னை கூப்பிட்டு ஆள் அனுப்பி அவனை அழைப்பின்னு சொன்னது போல ஆண்டவரே என்னை தேடி ப்ரமோஷன் வரட்டும் ஆண்டவரே. என்னை தேடி ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, தேவ சமூகத்தில் காத்திருக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் அழைத்த ஊழியத்துக்காய் அவர்களை பிரித்து விடுங்கள் சொன்னது போல ஆண்டவர் பிரித்தெடுத்து உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த விசேஷ அபிஷேகம் கடந்து வரும். நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு போகும்போது உங்கள் சீட்லேயோ இல்லை மிஷின்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டலில் எங்கே போனாலும் உள்ளே போகிறனால சொல்லிட்டு போங்க, என்னை உங்கள் விசேஷ தேவ ஆவினால் நிரப்புங்க. அந்த விசேஷ தேவ ஆவியை பெற்ற அந்த சிஸ்டரை கூப்பிட்டு வாங்க, அந்த விசேஷ தேவ ஆவியை பெற்ற அந்த மகனை கூப்பிட்டு வாங்க. சொல்கிறபடி நீங்கள் என்னை பிரித்தெடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாஸ்டர் இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? இதே மாதிரி நான் விளையாட்டாக ஜெபம் பண்ணி கர்த்தர் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அற்புதம் எத்தனையோ அற்புதம். ஆண்டவர் வைத்திருக்கிற முதல் வேலையில் பக்கத்தில் என்ன இன்டர்வியூ பண்ணி எடுத்த ஒரு சீனியர் மேனேஜர் கேபினை தொட்டு ஜெபம் பண்ணி 6 மாதம் கழித்து கூப்பிட்டு அதையவே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. டிரைவிங்க்கு லைசன்ஸே இல்லை, டிரைவிங் அதுக்கு போய் கட்டி டிரைவிங் போகிறதுக்கு படமே இருக்காது. கரங்களை தூக்கி இந்த டிரைவிங் ஸ்கூலும் நான் கற்றுக்க போகிறேன், இங்கே வரேன்னு சொன்னோன்னே 4 வருஷம் கழிச்சு அதே டிரைவிங் ஸ்கூலில் போய் லைசன்ஸ் எடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள் விளையாட்டாக ஒரு ஜெபம் பண்ணாலும் பரலோகம் முற்று பார்த்து கொண்டு இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், எல்லாரும் இந்த ஜெபத்தை பண்ணுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அன்றைய உங்கள் விசேஷ தேவ ஆவினால் நிரப்புங்க. நான் பிரித்தெடுக்கப்பட்டு தனியாக இருக்குன்னு ஆண்டவரை உங்கள் பாதத்தில் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. பெரிய திட்டத்திற்கு பயன்படுத்தப்படணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஒரு பெரிய திட்டத்துக்கு கர்த்தரனை பயன்படுத்தணும். கொஞ்சமாய் அந்த காத்திருக்கிறதுல, தேவ சமூகத்தில் விசேஷமாய் காத்திருக்கிறத உங்களை பயிற்றுவித்துக் கொள்ளுங்க. உங்களை பயிற்சி எல்லாமே ஒரே நாளில் வர்றதில்லை. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஐ ஆல்சோ கோ த்ரூ த சேம் ப்ராசஸ். எல்லாம் ஒரே நாளில் வர்றதில்லை. நம்ம எல்லாத்துக்குமே நிறையா ரெஸ்பான்ஸ், நிறையா காரியங்களுக்கு. அதன் மத்தியில் நான் காத்திருக்க அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும். எனக்கு தினம் பைபிள் வாசிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன், அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிற மனசு வேலை எத்தனையோ இருக்குது. இன்னிலிருந்து கண்டிப்பாக நான் ஒரு அதிகாரம் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள 2 அதிகாரம் வாசிக்கும்படியாக கிருபை கொடுப்பார். உங்களை பலப்படுத்துவார். கொஞ்சமாக ஜெபிக்க ஆரம்பிப்பார். அது ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. அதே சமயத்தில் அந்த வேத வசனம் வாசிக்கிற பொழுது அந்த வசனம் உங்களோட பேசும். அதுதான் அந்த புது பலனை பெற்றுக்கொள்ளுகிற கிருபை. பெரிய திட்டத்துக்கு கர்த்தரனை பயன்படுத்தணும். அந்த காத்து இருக்கிற அந்த பழக்கம் நம்மளுக்குள்ளே வரணும். we have to come to that habit. இப்போ 100 மீட்டர் டேஷில் ஓடுறாங்க, ஒரே நாளில் ஓடி கப்பு வாங்கிறாங்களா? இல்லை, they are warming up, பழகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. திருச்சபை உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓட்டத்தில் பலப்படுத்து தான் திருச்சபை. ஹல்லேலூயா. This is a place of comfort, yes,
but same time this is a place of strengthening, and this is a place where you have to receive the revelation, and this is the place where you have to grow in your spirit, in your anointing. எல்லாத்துலயும் திருச்சபை என்பது எல்லாம் உள்ளடக்கப்பட்டது. சில இடங்கள்ல ஆறுதல் தட்டி கொடுத்து it is not only thing comfort, yes, but you have to grow in your spirit. அந்த புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை நாளைக்கு நான் இப்படியே இருக்கிறது, மாற்றம் வந்தாகணும். யாக்கோப்பை போல நீ ஆசீர்வதித்தாலொழிய உங்களை போக விட மாட்டாண்டவரே. அந்த நெருக்கம் வரணும், அந்த பழக்கம் வரணும், ஆண்டரோட கிட்டி சேரணும். உனக்கு பிடிச்சு கொள்ள வேண்டவரை பெரிய திட்டத்துக்காக என்னை பயன்படுத்தணும். நம்முடைய வாலிப செல்வங்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தி ஒருவேளை அவங்களுக்கு இன்னைக்கு பிரயோஜனமாகுது இல்லையோ, நாட்கள் வருகிற பொழுது அவர்களை கொண்டு கர்த்தர் தேசத்தை கட்டுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவரை தேசத்தின் தலைவராய் கர்த்தர் உருவாக்குவார். நான் பெரிய திட்டத்துக்கு நான் பயன்படணும். பாருங்க, நம்ம இந்த ஆரம்ப நாட்களே we are partnering with the different organizations around this island. நாட்கள் வரும், ரெகபோத்தை மகிமையான இடத்துல கர்த்தர் உயர்த்தி கொண்டு வருவார். இதை மகிமையா உயர்த்தி அடுத்த நிலைகளுக்கு கொடுக்கிற பொழுது மேலான நிலைகளுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அந்த காரியங்கள், அந்த கிரியை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். பிறகு வருகிற அனௌன்சேஷன் உங்களோட பகிர்ந்து கொள்ள போற கர்த்தருடைய நடத்துதலை குறித்து அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். யாரெல்லாம் பெரிய திட்டத்துக்கு நான் பயன்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நெகேமியாவை போல உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுங்க. நெகேமியா ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் இந்த வேதத்தில் ஒரு மகிமையான காரியத்தை செய்தார். இட்ஸ் an impossible task. 52 நாள்ல இந்த அலங்கம் கட்டப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி நெகேமியா வைத்தார். அதற்கு பிறகு பைபிளில் நெகேமியாவை கொண்டு என்ன செய்தாரோ அதே போல இந்தியாவில் ஹைதராபாத்ல கல்வாரி டெம்பிளில் அதே இம்பாசிபிள் டாஸ்கை திரும்பவும் ஆண்டவர் செய்திருக்கிறார். நீங்கள் நினச்சிக்கலாம், அந்த வேதத்தில் பார்க்குறோம், எலியா படிக்கிறோம், எலிசா பற்றி படிக்கிறோம். அந்த நெகேமியானுடைய வாழ்க்கையில் செய்ததை கல்வாரி டெம்பிளில் செஞ்சுருக்கிறார். அந்த தேவ மனிதனுடைய ஊழியத்தில் மகிமையாக கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். நீங்கள் சொல்லணும், அதே போல் என் வாழ்க்கையில் எனக்கு பெரிய திட்டத்தை நீங்கள் செய்யணும் ஆண்டவரே, நெகேமியா போல நானும் காத்திருப்பேன். நெகேமியாக்கு அப்படி என்ன செய்தார்? என்ன நெகேமியா அப்படி என்ன பண்ணினார்? நெகேமியா 1வது அதிகாரம் வசனம் 1 வரை, புக் ஆஃப் நெகேமியா சாப்டர் 1 verse 1 to 6, 2வது வசனத்தின் 2வது பகுதி. அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். 4வது வசனம், அந்த நெகேமியாவுக்கு எப்படி அந்த வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் நெகேமியா? இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. எல்லாருக்கும் இந்த பாரம், இந்த ஏக்கம் வருமா? எல்லாருக்கும் அந்த அளவுக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரே, என்னை ஒரு பெரிய காரியத்துக்கு, பெரிய திட்டத்திற்கு என்னை பயன்படுத்துங்க நீங்கள் சொல்லி ஜெபிக்கிற பொழுது உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பக்குவப்படுத்துவார். உங்கள் இருதயத்தை அதுக்கு ஏற்றபடி உங்களை மோல்டு பண்ணுவார். அந்த நெகேமியாவுடைய இருதயம் அப்படி இருந்தது. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் யூடியூப் பார்க்கல, வீடியோ ஷேர் பண்ணல, வாட்ஸ்அப்பில் வரல, டெலிகிராமில் வரல, வார்த்தையை கேட்குறார். கேட்ட மாத்திரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது உட்கார்ந்து அழுது துக்கித்தார். 6வது வசனம், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு உமது செவி கவனித்தும் உமது கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். உமது அடியாரியாக இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி அவர்கள் செய்த பாவங்களை அடிக்கிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்டருளுங்க ஆண்டவரே. காத்திருக்கிறார். காத்திருக்காம பெரிய திட்டத்தில் பயன்பெறவே முடியாதுங்க. Until we wait upon the Lord, we will not be used for a big task. பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்ட், புது ப்ராஜெக்ட் போடுறாங்க, நிச்சயம் நீங்கள் உங்கள் பேர் அந்த லிஸ்ட்டில் இருந்தே ஆகணும். என்ன போய் அதில் சேர்த்துவாங்களா? நாளையிலிருந்து சொல்லுங்களேன், நீங்கள் விசேஷித்த ஆவியினால் நிரப்புறீங்க ஆண்டவரே, விசேஷ தேவ ஆவியினால் நிரப்புறீங்க ஆண்டவரே. அந்த புது ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க, அந்த புது ப்ராஜெக்டில் என் பேர் வரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய திட்டத்துக்கு கர்த்தர் பயன்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். நெகேமியாவை கொண்டு என்ன செய்ய போகிற நெகேமியாவுக்கு தெரியாது. ஆனால் அந்த பாரம் பாருங்க, நான் எப்படி என் ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும், அந்த மன்றாட்டு, அந்த காத்திருந்தது. அந்த காத்திருந்த நெகேமியா பிறகு அந்த ராஜா அவருக்கு வேணுங்கிற எல்லா ஒத்தாசையை கொடுக்கிறார்.
நெகேமியா 2வது அதிகாரம் 18வது வசனம். புக் ஆஃப் நெகேமியா சாப்டர் 2 verse 18. அந்த இடத்துல எருசலேமுக்கு சென்று அந்த ஜனங்களோடு பேசுகிறார். அந்த இடத்துல சொல்றது பாருங்க, நெகேமியா 2:18. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினால். கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமையை செலுத்துங்க. அந்த பெரிய வேலையை செய்யும்படியாய் அவர் ஆயத்தம், ப்ரிப்பரேஷன், he prepared. ஏதாவது பிள்ளை பரீட்சைக்கு ப்ரிப்பேராக நம்ம அனுப்புவோமா? அப்போல்லாம் நம்ம தான் படிப்போம், பேரண்ட்ஸ் கேட்பாங்க படிச்சியான்னு. இப்போ என்ன ஆகுதுன்னா பிள்ளையுடைய சிலபஸ் அம்மா அப்பா தரோவாக படிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு அதை சொல்லிக்கான்னு சொல்லி ரிவைஸ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. சூழ்நிலைகள் மாறுகிறது. ப்ரிப்பேர் பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுகிற இடத்துல தான் செய்யும். நான் ஆயத்தப்படுகிறேன் செய்யும். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன் செய்யும். நெகேமியா காத்திருக்கிறார். அந்த இடத்துல அழுது துக்கித்து அநேக நடனம் சொல்கிறதான். நெகேமியா புஸ்தகத்தில் எந்த இடத்துலையும் சத்தத்தை கேட்கல. நீ போப்பான்னு சொல்லி சத்தத்தை கேட்கல. நீ போய் அலங்கத்தை கட்டுன்னு சொல்லலை. அந்த பாரமுள்ள இருதயம் ஜெபித்த உடனே ஆண்டு அந்த இடத்துல இறங்கி வந்துட்டார். அந்த பெரிய பொறுப்பை நெகேமியாவை கொண்டு செய்யும்படியாது. எத்தனையோ அலங்க இடிஞ்சு கிடக்குதுங்க, எத்தனையோ நாட்கள் இடிஞ்சு கிடக்குது. ஆனால் ஒரு ஆளுக்கும் அந்த மனசு வரல. ஆனால் என் ஆண்டருடைய அலங்க இடிச்சுக்கிட்டு இதை நான் கட்டணுமேன்னு சொல்லி துக்கித்து அழுகிறார். ஆண்டு இறங்கி வருகிறார். அவனுக்கு எல்லா சகாயத்தை பண்ணுறார். இன்னைக்கு எந்த இடத்துல நீங்கள் பெரிய காரியத்தில் பயன்படுத்தப்படணும், இல்லை கர்த்தருக்காக ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் வாஞ்சிக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை ஆண்டர் பார்த்து கொண்டிருக்கார். நம்முடைய உள் இயந்திரங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் அந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் நிரப்பிட்டான். ஐ வாண்ட் த நியூ ஸ்ட்ரென்த். ஆண்டவரே நான் உங்களுக்கு காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற பாக்கியவான்கள். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை எடுக்கணும், இல்லை குடும்பத்தில் ஒரு விடுதலை வரணும், என் பிள்ளைனுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரணும், என் தொழில் ஒரு விடுதலை, எந்த இடத்துல முதலாவது உங்களுக்கு விடுதலை வரணுமோ அதை தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபிக்க போகிறோம். அதற்காக இன்றைக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் காத்திருக்க போகிறேன் ஆண்டவரே. ஒரு சில காரியங்களை ஜெபத்தில் உபவாசத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற பொழுது யாக்கோபு போல் நம்மளும் சொல்ல முடியும், நீங்கள் ஆசீர்வாதத்தால் ஒழிய உங்களை போக விட மாட்டேன் ஆண்டவரே. ஏசப்பாமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில் பெரிய காரியங்களுக்கு நீங்கள் எங்களை பயன்படுத்தின ஆண்டவரே. அப்பா கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். Blessed are those who wait upon the Lord, they receive the new strength. புது பலத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு புது பலனை நிரப்பட்டும், புது பலனை நிரப்பட்டும். இந்த புது பலனை நிரப்புகிற பொழுது இதுவரை கடினமாக இருந்த காரியம், இதுவரை செய்ய முடியல இருந்த காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் என்னை பலப்படுத்த போகிறார். கர்த்தருடைய ஆளுகை என்னை நிரப்ப போகிறது. You will receive the new strength. They will soar high on wings like eagles, run and not grow weary, walk and not faint. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டவரே உங்கள் பலன், அந்த புது பலன், அந்த புது பலன், அந்த புது பலன் எங்களை நிரப்புறதுக்காய் நன்றி. அந்த புது பலன் நிரப்புறதுக்காய் நன்றி. ஆவியானவர் பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு எந்த இடத்துல யாக்கோப்பை போல அந்த அபிஷேகம் எனக்கு வேணுமோ, ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன்னு சொல்லுகிற அந்த பிடிவாதத்தோடு ஜெபிக்கும்படியா நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை விடமாட்டேன்னு சொல்லுகிற அந்த பலன் எனக்குள்ளாய் கடந்து வரணும். கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து அவருக்கு விருப்பம் இடத்துல என்னை பயன்படுத்தணும். கர்த்தர் உங்களை பிரித்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? You want God to separate you for the anointing, for the what God has ordained upon you. ஆண்டவரே என் மேல கர்த்தர் முன்குறித்த காரியம் நடக்கணும், அதற்காக என்னை பிரித்து எடுக்கணும். பெரிய திட்டங்களுக்கு என்னை பயன்படுத்தணும் ஆண்டவரே, பெரிய திட்டங்களுக்கு என்னை பயன்படுத்தணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க பெரிய திட்டத்தில் பங்கு பெற போறீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை முதலாவது உங்க வேலை இடத்துல குடும்பத்தில் செய்ய போறார். அதை செய்ய ஊழியத்திலையும் உங்களை கொண்டு போய் செய்ய போறார். ஹல்லேலூயா. இந்த தேசத்துல கர்த்தருக்காய் செய்கிற ஊழியத்துல உங்களை பயன்படுத்த போறார். தேவ கரம் உங்களை நடத்தும். பிரித்தெடுத்து அற்புதமாய் அதிசயமாய் என் ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவரே அந்த பேலன் எங்களை நிரப்பட்டும். அந்த தேவ பேலன் எங்களை நிரப்பட்டும். அந்த தேவ பேலன் எங்களை நிரப்பட்டும். அந்த தெய்வீக வல்லமை எங்களை நிரப்பட்டும். அதற்கு ஒப்பு கொடுக்கிற கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே புது பேலன் அடைவார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறபடி உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற
கொடுக்கிற. ஜெபிங்க. எந்த இடத்துல ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாரோ ஜெயம் எடுக்கணுங்க, ஜெயம் எடுக்கணும். இந்த வருடத்தின் பாதியை கடந்து அடுத்த பாதிக்குள்ள அடுத்த கடந்து போக போறோம். இந்த 6 மாதத்துல இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைக்காய் நன்றி செலுத்துங்க. எந்த இடத்துல இன்னும் அற்புதம் நடக்கணுமோ, எந்த இடத்துல அற்புதத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவரே அடுத்த 6 மாதத்துல அதற்காக நான் பிரயாசப்பட போறேன். ஆவியானவர் என்னோடு பேசுங்க. இன்றைக்கு கடந்து வந்த ஒவ்வொரு வசனத்தின்படி எந்த இடத்துல அர்ப்பணிக்கணுமோ, எந்த இடத்துல ப்ரிப்பேர் ஆகணுமோ, எந்த இடத்துல காத்திருக்க நாட்களை குறிக்கணுமோ, நான் சொன்னது போல எவ்வளவு வேலை எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் முதலாவது ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. டேக் a small step. ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. ஆண்டவரே உங்களுக்காக காத்திருப்பதில் நீ அர்ப்பணிக்கிறேன்னு டேக் a small step. 7வது மாதம் முடிகிற பொழுது கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறத பார்க்க போறீங்க. 8வது மாதம் கடந்து வருகிற பொழுது வசனம் உங்களோடு பேசுறதை நீங்க பார்க்க போறீங்க. ஒவ்வொரு மாதம் மாற 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 உங்க அபிஷேகத்தின் வல்லமை பெருக்கத்தை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. இந்த வருடம் முடிவதற்குள்ள கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்போன்னு வாக்கு கொடுத்தவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் கனிகள் வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தில் கனிகள் வருவதற்காய் ஸ்தோத்திரம். காத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, காத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, ஜெயம் எடுக்கும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். புது எண்ணெயால், புது பலத்தால், புது கவியால் என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க போது ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நான் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. 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 ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவர். சொத்தின் காரியத்தில், கடன் பிரச்சனையில், சமாதானத்தில், ரிலேஷன்ஷிப் மத்தியில் ஆண்டவரே ஒரு விடுதலை கடந்து வரணும். வேலை இடத்துல நான் கடந்து போற நிந்தனையில் எவ்வளவோ வேலை செய்கிற, கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, அதற்கேற்ற உயர் ரெகக்னேஷன் இல்லை, ஒரு மாற்ற வரணும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கட்டப்படணும் ஆண்டவரே. என் தொழிலுடைய எதிர்கால ஆசீர்வாதமாக வரணும் ஆண்டவரே. அடுத்த அடி எங்கே எடுத்து வைக்கிறதுன்னு என்னோட கூட பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. கேளுங்க அப்பா, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல உதவி செய்யணுமோ அவர் காத்திருக்கிறார், அவர் காத்திருக்கிறார். அவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். The Lord is longs to be gracious to you. உங்க ஒவ்வொருவருக்கும், நம்ம ஒவ்வொருவருக்கும் இறங்கும்படியா, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் இறங்கும்படியா அவர் காத்து கொண்டு இருக்கிறார். என் ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். நீங்க மட்டும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உங்க பாதத்துல நேரத்தை எடுத்து கொஞ்ச நேரமானாலும் காத்திருக்க ஒப்பு கொடுக்கிறே. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அந்த புது பலனை கொடுத்து கழுகை போல எழும்பும்படியான பலத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. தேவ பலன் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. இந்த நாளிலிருந்து இவர்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஒரு பலன் அதிகரிக்கும்படியா செபிக்கிற, ஒரு வல்லமை அதிகரிக்கும்படியா செபிக்கிற, இவ அபிஷேகத்தினுடைய ஆழம் இன்னும் அதிகமாய் கடந்து போகும்படியா செபிக்கிற. எந்த நோக்கத்துக்காக அவர்களை அபிஷேகித்தீரோ அந்த பிரித்தெடுக்கிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா செபிக்கிற. ஆவியானுடைய ஆளுகை இவர்கள் குடும்பத்தின் மேல, வேலை இடத்துல, தொழில, எல்லா இடத்துல இருக்கும்படியா ஜெபிக்கிற. வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற. தேவ கிருபை இவர்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.